நமக்கு என்ன தூக்கமே வர மாட்டேங்குது. ஒருவேளை இன்சோம்னியாவா இருக்குமோ? கண்ணு ஃபுல்லா கருவளையும். அப்ப நம்ம அழகெல்லாம் போயிடுமோ? சும்மாவே எந்த நாயை நம்மளை சைட் அடிக்காது. ஐயோ, நம்ம அழகெல்லாம் போயிடுச்சுன்னா மதனும் நம்மளை கழட்டி விட்டுருவானோ? என்ன மணி அடிக்குது? உண்மையோ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன பண்றேன்னு கேளு. அது என்ன என்ன யோசிக்கிறேன்னு கேக்குற? ஹே சாரி 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 இல்ல, எப்பவும் லூஸ் மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பியா, அதான் கேட்டேன். ஓ, என் பிரச்சனையை பார்த்தா உனக்கு விளையாட்டா தெரியுதுல. நான் கோவமா போன வைக்கிறேன். இரு சாரி. சரி, என்னதான் உன் பிரச்சனை சொல்லு. அது வந்து ஏதாச்சும் ஒரு வண்டியோ காரோ இல்ல ட்ரெயினோ ஸ்பீடா போச்சுன்னு வையேன், அது நம்மள இடிச்சு நம்மள கொல்லதான் வருதோன்னு தோணுது. எக்ஸாம்ல பாஸே ஆக மாட்டேன், அப்புறம் எதுக்கு படிக்கணும்னு தோணுது. யாராச்சும் நல்லா ஈன்னு இழிச்சு இழிச்சு பேசினா பின்னாடி பெருசா எனக்கு ஆப்பு வைக்க போறாங்களோன்னு தோணுது. இவ்வளவு ஏன் என் தலை மேல ஓடிட்டு இருக்கிற ஃபேனு கலண்டி என் தலை மேலேயே விழ போகுதுன்னு தோணுது. நான் இப்ப என்னடா பண்றது? ஹே, இதெல்லாம் நார்மல் ரீ. இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவையானதை மட்டும் யோசி. தேவையானது இது, தேவையில்லாதது அதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ யோசிக்கிறது பூராவே தேவையில்லாததுதான். போய் தூங்கு போ. நீ பேசுறத பார்த்தா நீ என்ன ஒரு காமெடி பேசாதான் நினைச்சிட்டு இருக்கல. இன்னும் உனக்கு என்ன பிடிக்கல தானே? உனக்கு என் மேல அக்கறை இல்ல தானே? என்ன கழட்டி விட பாக்குறதானே? எதுக்குடி இப்படிலாம் பேசுற? பின்ன உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மாதிரி தானே நீ பேசுற? பைத்தியம் பைத்தியம். இதுக்கு மேலே நம்ம பேசினா நம்மளுக்கு 134வது தடவை பிரேக்கப் ஆயிரும். நான் போனை வைக்கிறேன். பாத்தியா பாத்தியா, உன்னால என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட முழுசா பேச முடியல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இதுல என்ன பைத்தியம் பைத்தியம் வேற சொல்றியா? நீ என்னடா என்ன பைத்தியம் சொல்றது? நான் சொல்றேன், ஆமாடா நான் பைத்தியம் தான். ஆல்சோ 134வது தடவை பிரேக்கப் நீ என்னடா பண்றது? நான் பண்றேன். நமக்கு இதோட 134வது தடவை பிரேக்கப் கன்ஃபார்ம். போன வேடா, வை போன பை. ஏய், அவசரப்பட்டு போனை வச்சிட்டோமோ? நிஜமாவே அவன் பிரேக்கப்னு நினைச்சு போனோம். இவ்வளோ அழகா முகமா படைச்ச ஆண்டவன் ஏன் இவன் மைண்ட மட்டும் மானங்கெட்டத்தனமா படைச்சிருக்கான்? இவளை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போகணும். ஏய், இவனை பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்லையடா. இங்க எதுக்குடா கூட்டு வந்த? ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், அது வந்து நானே சொல்றேன் டாக்டர். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு டாக்டர். நான் யோசிச்சுட்டே இருக்கேன் டாக்டர். நிறைய யோசிக்கிறேன், ரொம்ப யோசிக்கிறேன், சம்பந்தமே இல்லாம யோசிக்கிறேன் டாக்டர். அதான் டாக்டர் என் பிரச்சனையே. அப்படி என்னம்மா யோசிக்கிற? தெளிவா சொல்லு. ஐயோ டாக்டர், அதை மட்டும் கேட்காதீங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். தம்பி, நான் இங்க டாக்டர், நான் என்ன வேணாலும் கேட்கலாம். ஆமா, நீங்க யாரு? நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் டாக்டர். ஓஹோ, உன்னை பார்த்தாலும் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்க. உங்ககிட்ட நான் அப்புறம்